ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். உங்களுக்கான இந்த வர டாஸ்க். இந்த பசில் 1 + 4 = 5, 2 + 5 = 12, 3 + 6 = 21, அப்போ 8 + 11 நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். குடியரசு தினத்தோட திருச்சியில் நடந்திருந்த சம்பவம் தான் இது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு போலீஸ் செக்கிங்ல இருக்கும்போது இந்த மோப்ப நாய் திடீர்னு இவருடைய பைய மோப்பம் பிடிச்சிருக்கு. பதறி போன போலீஸ் உடனே அவர் பேக்கை செக் பண்ணும்போது அது உள்ள சிக்கன் குழம்பு இருந்திருக்கு. அதை தான் பையன் மோப்பம் பிடிச்சிருக்கான். மச்சை விட்டுறாத அப்படின்னு தான் விடுவான். நம்ம பயல்களுக்கெல்லாம் எதை சொன்னாலும் தெளிவா சொல்லணும் ஐயரு, இல்லைனா சில நேரங்கள்ல நம்ம பண்ண விஷயத்துக்கு ரொம்பவே வருத்தப்படுவோம். ஓப்பன் பண்ண கையோட ரீப்ளேஸ்மெண்டா? சிலர்லாம் யாருக்கு ஃபோன் பண்றோன்னே தெரியாம போனை போட்டு பேசுற காமெடி இருக்கே. ஹலோ சொல்லுங்க. டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா. கிட்ட போய் உட்காந்து பாக்கலாம். தட்டிக்காதான் நீங்க வேற யாரு? யாருக்கா போனை போட்டு என்ன டிவி தெரியலன்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் செக் பண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் கார் வாஷுக்கு வரும்போது என்ன நடக்கும்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் செஞ்சு கொடுத்த டிஷ்ஷை ஸ்பூனை வச்சு சாப்பிட ஆசாசையா இருந்தாரு. ஆனா ஹார்பருக்கு வந்தவர் வண்டியை பார்க் பண்ணிட்டு நகர்ந்ததும் பார்க் பண்ண வேற இடமே கிடைக்கலன்னு அங்க வந்து பார்க் பண்ணியிருந்திருக்காரு. இங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணியிருந்த பிராங்க பாருங்க. ரோட்ல போறவங்களுக்கு என்னலா இருக்குன்னு என்ன வச்சிருக்காங்க பாருங்க. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டே. காமிச்சிட்டா வாத்துக்கிட்ட மட்டும் வம்பிழுக்கவே கூடாது. அப்படி இழுத்தா இந்த பாண்டா ஆர்வமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அது குட்டி ஞாபகம் வந்துடுச்சு. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். முட்டையை திருட நினைச்ச பாம்பு வசமா மாட்டிக்கிச்சு. இப்போ முட்டையை வெளியெடுத்தா தான் நீ எஸ்கேப் ஆக முடியும். வேலைக்கு நடுவுல தேவையில்லாத வேலையத்தான் பாதி பேர் பார்க்குறாங்க. பில்லு விடுற மாதிரி அது இழுத்து விட்டாரு. ஆனா டைரக்ஷன் தான் மாறிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் இந்த படிக்கட்டு டிசைன்ல பண்ற காமெடி இருக்கே. இந்த டிசைனை பாருங்க. மனுஷன் ஒவ்வொரு நேரமும் இப்படியா ஏறியும் இறங்கியும் போவாரு. அதை விட எங்க ஓனர் எதுடா படிக்கட்டுன்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு கட்டி வச்சிருக்காங்க. வேலை நேரம் முடிஞ்சதும் முதல் நாள கிளம்பிடுவாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா ஏதோ கேம்ல வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு. திறந்திருக்கிற கதை வழியா வர்றதுல இவ்வளவு குழப்பமா? அடப்பாவுமே.
இந்த அக்கா ஒருபடி மேலே போய் ஓப்பன் பண்ண டோரே ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. இந்த நாய் டிவியில் கரடி வர்றத ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தது. ஆனால் அது மறைஞ்சதும் இந்த 2 பேர் சேர்ந்து பார்க்குற வேலையை பாருங்க. மச்சான், என் ஐடியாவை பார்த்தியா எவ்வளோ ஈஸியாக வேலை முடியுதுன்னு? 2 பைப்பை ஜாயின் பண்ண இவர் யோசிச்ச ஐடியா இருக்கே. எவன் போட்டு வெட்டிட்டு கிடக்கிறது, சிம்பிளாக ஒரு பாட்டில் வச்சு வேலையை முடிச்சிட்டாரு. ஹெலிகாப்டர்ல எதையோ தொங்க விட்டுருக்காங்களேன்னு பார்த்தா ஓ, இப்படிதான் கேபிள்ல படிஞ்ச பனியெல்லாம் எடுப்பாங்களா? வேலையில எப்பவுமே கவனமா இருக்கணும். ஏன்னா சின்ன தப்புனாலும் மொத்தமும் முடிஞ்சது. இந்த பொண்ணு அதை குத்த ஆர்வமா இருந்தது. ஆனா விட்ட குத்து அடியே பக்கத்துல நின்னது குத்தமா. பழிக்கு பழி ஒருத்தர் எப்படி வாங்கியிருக்காருன்னா, மனைவியுடன் கள்ளக்காதலில் ஈடுபட்டவரின் மனைவியை திருமணம் செய்த நபர். ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போட் பிரிட்ஜ் வழியா கிராஸ் பண்ணும்போது அந்த கொடி இடிச்சிடக்கூடாதுன்னு அவசரமா எடுத்தாங்க. ஆனா எத்தனையோ வகை பீஸா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா ஃபயர் பீஸா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஒர்க்கர் மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் போல சும்மா மூன் வாக் செமையா போடுறாரு. வேலை பார்க்கும்போது லக்கும் கொஞ்சம் அவசியம்தான். இங்க என்ன நடந்ததுன்னு மட்டும் கடைசி வரை பாருங்க. என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் இது? அந்த பவுடர் என்னவா இருக்கும்? யாருக்கும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐஸ் நிறைஞ்ச பகுதியில் பிரெட்டை தூக்கிட்டு போறது கூட ஈஸி கிடையாது. வீட்டை டிசைன் பண்ணும்போது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு மனுஷன். சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டு கேட்டா அதான் எடுத்து கையில வச்சுட்டாரு. வண்டிக்கு டீசல் போட்டுட்டு இருந்தவரு திடீர்னு இப்படி பண்றியே, முட்டா பயனுள்ளா இப்பெல்லாம் பண்றாங்கன்னா இவங்க எந்த நாடா இருக்கும்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடல்ல கல்லை தூக்கி போட்டு விளையாடும் போது ஏன் கோல்டன் ரிட்ரீவரை ரொம்பவே ஸ்மார்ட் டாக்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? இதை பாருங்க. ஓனர் மாத்திரைய சாக்லேட் கூட வச்சு கொடுத்துருந்துருக்காரு. அட, அது ஏமாந்து சாப்பிட்டுடுச்சுன்னு நினைச்சா விதிகிட்ட இருந்து ஒரு நேரம் தப்பிச்சிடலாம், ஆனா எல்லா நேரமும் முடியாது தம்பி. படம் ஒன்று இருந்தா பட்டுதான் ஆகும். அந்த கேட் இடிச்சிடுச்சுன்னு அதுகிட்ட போய் கோவப்பட்டு இருக்காரு. யாரியா நீயே? இந்த கண்ணுக்குட்டி ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிருந்ததுன்னா,
என்ன ஒரே ஜம்ப்ல எகிரி குதிச்சுட்டா? பாய் ஃப்ரெண்ட் தான் லவ்வர் அனுப்பிச்ச மெசேஜை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாப்ல. லவ் யூடி பொண்டாட்டின்னு அனுப்புனதுக்கு லவ் யூடா புருஷான்னு ரிப்ளை வந்திருக்கு. அட இதுல என்ன இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனா அது ஃபார்வர்ட் மெசேஜ். இவனுக்கு அது எத்தனாவது ஃபார்வர்ட் மெசேஜோ? கார் ட்ரக்கை ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிச்சுக்கிறதா பார்த்துருப்போம். ஆனா இங்க அவ்வளோ பெரிய பிளேன் ரிவர்ஸ்ல எடுக்கும்போது இடிச்சுக்கிட்டாங்க. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீ வேலைக்கு வந்திருக்கீங்க. நார்மலா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ஐ லவ் தோனி ஐ லவ் விராட்டுங்கிற பேனர் பிடிச்சி தான் பார்த்துருப்போம். ஆனா இவன் வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ண பொண்ணுக்கு இஃப் யூ ஆர் வாட்சிங் அன்பிளாக் மீ. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நீங்க ட்ரெயின் பக்கத்துல இருந்து இப்படி போட்டோ எடுப்பீங்களா? அப்ப இத பாருங்க. இந்த பொண்ணு முட்டாள்தனமா என்ன ட்ரை பண்ணுதுன்னு பாருங்க. நீங்களும் அப்படித்தானே நினைச்சீங்க? நானும் முதல்ல பார்க்கும்போது அப்படித்தான் நினைச்சேன். எல்லாரும் கேட்டீங்க எப்படி உள்ள கலரா இருக்கீங்க, நீங்க என்ன பேக் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்க. நான் யூஸ் பண்ற பேக் உங்ககிட்ட காமிக்கிறேன், நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. ஃபில்டர் தான் காரணம். இந்த மலை மேல காரை ஏத்தியாவன்னு அடம் பிடிச்சி ஒரு வழியா காரை ஏத்திட்டாரு. அடடா சுத்தியல் போச்சு. இது என்னடா கோல்ஃப் பிளேயருக்கு வந்து சோதனை? வேலையில கவனம் இல்லாம மத்த எல்லாத்துலயும் இருந்தா இப்படிதான் வாங்கி கட்டிக்கணும். மாப்பிள்ள அப்படி போ மலைச்சாரல் விழுற மாதிரி இருக்கும். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆனா இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவர் கழுத கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்க நினைச்சாரு, ஆனா அது கடிச்சு விட்டுடுச்சு. நல்ல வேலை எத்தாம போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.